நீதான் சமையல் பண்ணுறப்பா வினோதன் வணக்கம். நந்தினி அக்கா இந்த சேனலுக்கு ஸ்பேனர் இருக்கட்டும் அக்கா. ஓகே ஓகே. உன்னோட அந்த ஐடிக்கு ஸ்பேனர் இருக்குல்ல? எதுக்காவது எப்பமாவது யூஸ் ஆகும். என் மொட்டை மேலே உட்காந்துக்க பயமாக இருக்கு. 2 காலாச்சா? இருக்கு அக்கா. ஓகே தம்பி. பாப்பா உரங்க வச்சுட்டியா? ஓகே ஓகே. லைக் டன்க்கா. இந்த மரத்தை பாருங்களேன் எப்படி வளைஞ்சு வருதுன்னு. நந்தினியக்கா இனிதான் சாப்பிடணும். ஓகே சார் சாப்பிடு. லைக் டன்க்கா. பாப்பா என் மருமகள் என்ன பண்ணுறா பாப்பா? தூங்க வச்சாலாம். இப்போ தூங்க வச்சாலாம். இதுக்கும் ஸ்பேனர் இருக்குது. அதான் என்ன ஸ்பேனர் தான் இருந்துச்சுன்னு நினச்சிக்கிதுன்னு சொன்னேன். அப்புறம் தான் சரி எதிர்த்து செய்ய போல. நீ என்ன சொன்ன? ரீசெட் அடிச்சு சொன்னியா? சரி அதோட போயிடுச்சு போல நினச்சிக்கிட்டு நான் ஸ்பேனர் கொடுத்தேன். உங்கள் ஸ்பேனர் எடுக்க கூட இல்லை அபி. அப்படியே பிளாக் பண்ணிட்டேன். லைட்டன்க்கா தூங்கிட்டான் நான். இந்த ஸ்பேனர் எடுக்க கூட இல்லை. விடுல அழுகாத. நான் அழுதுண்ணா அப்போ. லைக் டன்க்கா. லைக் டன். அப்படிலாம் ஸ்பேனர் ரிமூவ் ஆகாது அக்கா. நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் ஸ்பேனர் போகும். அதான் அப்போ வந்தானே முறைச்சிக்கிட்டு என்னோடய ஸ்பேனர் எங்கேன்னு சொல்லி முழிச்சிக்கிட்டு மொழி போட்டுச்சா. என்னடா நம்ம ஸ்பேனர் கொடுத்து நம்ம எடுக்கவே இல்லைன்னு யோசிச்சேன். சரி அப்புறமேட்டு கொடுத்துட்டேன் தெரியாமல். முக்கியமாக சிலருக்கு மட்டும் நீல நிற கருவி இருக்கட்டும். சரி நான் அபிக்கு உங்களுக்கு சாரல் பாப்பாவுக்கு வினோனுக்கு 4 இடத்துக்கு தானே இருக்குது. வீட்டுக்கு கீழே வா. கிட்ட இல்லை 4 ஸ்பேனர் இருக்குது. உனக்கு ஒன்று தரேன் கொண்டு போ. எனக்கு எந்த ஸ்பேனர் வேணாம். நீயே வச்சுக்கோ அந்த ஸ்பேனர் போ. லைக் டன்க்கா. தேங்க்யூ தம்பி. கமலியை முட்டை போட்டு ஆடு பண்ணி வாய்ந்தால. நானும் அவ்வளோ கட் பண்ணிடுவேன். தாமரை உடன்பிறப்பவர்களை சிறப்பு இருந்தாங்க. விட்டாச்சு. என்னடி சொல்கிற பொடி.